ஹாய் ஹலோ வணக்கம் ஐபவான் வெல்கம் பேக் டு பிரின்சஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கீதாவுக்காக கூட்டிகிட்டு வந்துருக்கேன். சரியான ஒரு வித்தியாசமான ரெசிபியோட உங்களுக்கு செய்து காட்ட போகிறாங்க. இன்றைக்கு செய்ய போகிற வந்து நெக்டோவில் வந்து பாயசம் செய்ய போகிறாங்க. ஸோ வாங்கோ இந்த கீதாக்கா இந்த நெக்டோவில் பாயசம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு வந்து இந்த நெக்டோவில் வந்து பாயசம் செய்கிறதுக்கு கீதாக்கா என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லுங்க. சவ்வரிசி 200 கிராம், தேங்காய் பால் 2 கப், சீனி 100 கிராம், உப்பு கொஞ்சம், பட்டர் 50 ஒரு தேக்கரண்டி, 50 கிராம் காஜு ஒரு தேக்கரண்டி இல்லாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்றீங்களா? டேபிள் ஸ்பூனா? ஒரு டேபிள் ஸ்பூன். ஸோ அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் தேவை. காஜுவை வறுக்கிறதுக்காக தான் பட்டர் தேவைப்படுது. ஓகே ஓகே. ஸோ இப்போ முதலாவது வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? முதலாவது வந்து சவ்வரிசியை வறுத்தெடுக்கணும். ஏன் சவ்வரிசியை வறுத்தெடுத்தா நல்ல ஒரு இதுவாக கிடைக்கும், இல்லாட்டி கரைஞ்சி போயிடும், அது நல்லா இருக்காது. வாய்க்குள்ளே போக்குள்ள சவ்வரிசி ஒவ்வொரு உருண்டைகளாக வாய்க்குள்ளே போகும். அதுக்காக தான் சவ்வரிசியை போடுறது. மற்ற ஏலக்காதுகள் போடுறதுல இந்த நெட்டோட வாசமும் கலரும் வரும். ஓகே. ஸோ வாங்கோ இந்த சவ்வரிசியை வந்து வறுத்தெடுப்போம். வாங்க முதல் சவ்வரிசியை வறுப்போமே. ஸோ கீதாக்கா நீங்கள் வந்து வறுத்தோன்னு இருக்கீங்க, இது வந்து பொன்னிறமாக வறுக்கிறதா இல்லாட்டிக்கு சும்மா? இல்லை பொன்னிறமாக வளர்க்குறல, இது வறுபட்டு வரக்குள்ள படபடபடன்னு சத்தம் கொண்டு வரும். ஓகே. அப்படி சத்தம் வரக்குள்ள நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சரி. பொன்னிறமாக வறுக்கணும்னா அது பொரிஞ்சு இந்த அரிசி பொரியிற மாதிரி சத்தம் கொண்டு வரும். அப்போ நாங்கள் எடுத்து விட்டுட்டோம்னா சரியான பதம். அது அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஹீட்ல வச்சு வறுத்தா, ஹை ஹீட்ல வச்சு 2-3 நிமிஷம் வச்சு கிளறி வறுக்கணும். இல்லாட்டி அடி பிடிச்சிருந்தானே எல்லாம் வறுபடுறதுக்காக சரிசமனா வறுக்கணும். இப்போ வந்து 2 நிமிஷமா கீதாக்கா வந்து ஹீட் வந்து கூட்டி வச்சு வறுத்தோன்றிருக்கிறா. வெடிக்கிற சத்தம் வருது. இந்த வெடிக்கிற சத்தம் வரைக்கும் நீங்கள் இறக்கி எடுத்துக்கிட்டா காணும். ஆனால் கலர் மாறாமல் இதை நீங்கள் வறுத்தெடுக்கணும். சரியா? ஸோ இந்த இருக்குது இந்த சவ்வரிசி வந்து நல்லா வறுத்துருக்கா, 2 நிமிஷம் வறுத்துருக்கா. பாப்போம் நெக்ஸ்ட்டாக என்ன செய்ய போகிறாண்டு. அடுத்ததாக பட்டர் போட்டு இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்காங்க. போட்டுட்டு 50 கிராம் கஜு நட்ஸை போட்டு லைட்லியாக வாட்டி இருக்க போகிறா. என்னத்துக்காண்டி நீங்கள் இதை வந்து பட்டரில் போட்டு வறுத்து நல்ல ஒரு ஸ்மெல்லும் வரும். அடுத்தது கேஜு நட்ஸ் வந்து பொரியும், ரோஸ் ஆகி வரும். ரோஸ் கேஜு நட்ஸ் நல்லா இருக்கும் தானே. ஒரு 1 நிமிஷமா இந்த கஜு நட்ஸ் வந்து பொரிச்சு வந்துருக்கா. நிறமாக பொரிப்பட்டு வந்துட்டுது. இந்த இப்படி நல்ல பொன்னுரமா இதை பொரிச்சு எடுத்துருக்காங்க. இதை பொரிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்துருக்கு இப்படி பொன்னுரத்துக்கு வர்றதுக்கு. இப்போ கஞ்சி செய்யறதுக்கு ரெடி ஆகும். சவ்வரிசியை வந்து வறுத்தெடுத்துட்டாங்க, கஜு நட்ஸை வந்து பொரிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ சட்டி வச்சிருக்காங்க சவ்வரிசியை வந்து காய்ச்சறதுக்கு. ஸோ வாங்க பார்ப்போம் என்ன செய்ய போறான்னு. அடுத்த என்ன செய்ய போறீங்க? நான் இப்போ சவ்வரிசியை அவிக்க போறேன். ஓகே. அவிக்கிறதுக்கு கஞ்சி செய்யறதுக்கு 4 கப் நல்லா கொதிக்கிற தண்ணியை விடுவோம். ஓகே. 4 கப்புன்னு சொன்னால் 500 மில்லிலிட்டர். கொதிக்கிற தண்ணியை விட்டுருக்குறேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 கப் இல்லாட்டிக்கு 500 மில்லிலிட்டர் சுடுதண்ணி, நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியாக விட்டுருக்காங்க. இப்போ நல்லா கொதிக்குது தண்ணி, நல்லா விளங்குது தானே. நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் சவ்வரிசை போடுறேன். ஓகே. எப்பயும் நீங்கள் பாயசம் செய்ய எப்பயும் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாயசத்தை போட்டிங்கன்னு சொன்னால் தான் நல்ல வடிவாக அவிஞ்சு வரும். நீங்கள் கொதிக்காமல் பாயசத்தை போட்டிங்கன்னு சொன்னால் குழஞ்சிரும். ஸோ அதில் வந்து நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் தான் இதை போட்டு அவிய விடுங்க. நான் சொன்ன சரிதான் கீதாக்கா? அப்படித்தான் செய்யணும். கொதிக்கிற தண்ணிலாம் இப்போ பச்சை தண்ணியில் நீங்கள் சவ்வரிசியை போட்டிங்கன்னா அது தண்ணியில் ஊறி கரையை பார்க்கும். இப்போ நான் உப்பு கொஞ்சம் போடுறேன். உப்பு ருசிக்காக ஒரு கொஞ்சமாக போடுங்க. உப்பு வந்து போடுறது வந்து இந்த இனிப்பை காட்டுறது தான் இதை வந்து உப்பு சேர்க்குறாங்க. கிளறி இருக்கணும், இல்லாட்டி அது கட்டி பட்டுரும். ஸோ நல்ல சுடுதண்ணியில் இந்த சவ்வரிசியை போட்டுட்டு கைவிடாமல் கிளறி இதை நீங்கள் கொதிச்சு அவிய விடுங்க. என்னன்னு சொன்னால் அல்லாட்டிக்கு வந்து கட்டியாக போயிடும். இப்போ கொஞ்சம் ஹீட்டு தான். இப்போ இன்னொரு கப் மாதிரி நாங்கள் தண்ணி விடுவோம். ஓகே. ஸோ கொஞ்சம் மறுவி வரைக்க கீதாக்கா வந்து இன்னொரு கப்
சுடுதண்ணி வந்து விட்டுருக்கா. தண்ணி வந்து நிறைய விடக்கூடாது, சோடாவும் போடணும், பாலும் இருக்கு. அதனால சவ்வரிசி அவியிற அளவுக்கு தான் தண்ணியை விடணும். அதுக்கு மேலதிகமாக விட்டீங்கன்னா நீங்க சோடா போட்டு பாலை போடக்குள்ள வந்து கஞ்சி வந்து தண்ணி மாதிரி போயிடும். அதனால அவியிற அளவுக்கு மட்டும் தண்ணியை விட்டு அவிச்சிடுங்க. சரி சரி. அப்படியே தண்ணியை முதல் கூட விட்டுறப்படாது. இல்லாட்டி நெட்டோ போடையோ எங்களுக்கு பால் போடையோ போட்டால் கஞ்சி மாதிரி இருக்காது, தண்ணி மாதிரி போயிடும். ஓகே. ஸோ இப்போ கீதாக்கா வந்து இந்த சவ்வரிசியை வந்து 50% அவிச்சிருக்கா. இந்த 50% அவிக்கிறதுக்கு இப்போ சரியா ஒரு 5 நிமிஷம் எடுத்துருக்கு. ஸோ இன்னொரு 50% அவிப்படணும். என்ன கீதா கொஞ்சம் சரிங்க. இல்லை, நான் பிஸியாக இருக்கிற வேலையில். அதுதான். கீதாக்கா ரொம்ப நன்றி வந்து இன்றைக்கு எங்களோட வீட்டிலேருந்து எங்களோட சேர்ந்து சமைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட அம்பிட்டி வீட்டில் அப்படி சொல்லலையா? எங்களோட அம்பிட்டி வீட்டில் இறுக பார்த்து கொதிக்கிற தண்ணியை விடுங்க. கிட்ட அப்படி தண்ணி கொண்டு கொதிக்க வச்சு விட்டு விட்டு செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு பாலும் இதுவும் போட கணக்கா இருக்குமா. கொஞ்சம் ஒரேடியா தண்ணியை ஊற்றி விடாம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு 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 அவிக்க விடும். ஏன்னா இந்த வெள்ளை உருண்டையா இருக்கிறதுல அவியோணும். அது வெள்ளையா விளங்குறது வந்து அவியல்ல இன்னும் சவ்வரிசின்றது. ஓகே. ஸோ கீதாக்கா வந்து சொல்லியிருக்க டிப் வந்து பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுருங்க. பாயசம் செய்கிறேன்னு சொன்னால் சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை அவிய விட்டிங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக வந்து அவிஞ்சு வரும். என்ன சொன்னால் கீதாக்கா சொன்ன மாதிரி இதுக்கு வந்து தேங்காய் பால் விடணும், நெக்டோ சோடா விடணும். ஸோ அதால் தான் நான் சொல்கிறேன், கூட தண்ணி விட்டு அவிய விட்டிங்கன்னு சொன்னால் இந்த நாங்கள் எதிர்பார்க்குற டேஸ்ட் வந்து இந்த நெக்டோ பால் அந்த டேஸ்ட் வந்து வராது. ஸோ அதால் பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை அவிய விடுங்க. திக்னா அவிஞ்சு நல்ல திக்கா வந்தாதான் அதுகள் போடக்குள்ள கணக்கா வரும் சவ்வரிசிட பதத்துக்கு. இல்லாட்டி தண்ணி மாதிரி போயிடும். அதுகளையும் கட்டாயம் போடத்தானே வேணுமா, பால் போடணும். அவிஞ்ச பாக்குறது இந்த பாருங்க சின்ன சின்ன வெள்ளை பபிள்ஸ் இருக்கு தானே, அதெல்லாம் போகணும். கிளியரா வரணும். வந்தா தான் அவிஞ்சுதுன்றது நாங்க கண்டுபிடிக்கிறோம். வெள்ளையா இருந்தேன்னு சொன்னா சரியா அவியல்ல, பாதி அவிஞ்சு பாதி அவியாம இருக்குன்றதுதான் இது. ஓகே. இப்ப கூடுதலா வந்து இது அவியறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் போதும். நார்மலி அவன்ற சவ்வரிசியும் பொறுத்து இருக்கு. பெரிய சவ்வரிசி இருக்கு, சிலது வந்து சின்ன. இப்ப நான் எடுத்து வந்து சின்ன. மற்றது சவ்வரிசி வந்து அவியற டைமும் வித்தியாசம். ஒவ்வொரு சவ்வரிசி ஒவ்வொரு டைமுக்கு அவியும். அதனாலதான் தண்ணி நிறைய விட்டு அவிச்சிடாதீங்க. சிலது டக்குன்னு அவிஞ்சு கரைய பாக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்கிற தண்ணியை விட்டு 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 திக்காக வரும் மட்டும் இப்படி செய்யுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா முக்காவாசிக்கு மேல 75% அவிஞ்சிருக்குது. அவிஞ்சிட்டுது. 75% அவிஞ்சா போதும் சொல்றீங்க. இப்ப நாங்க 75% அவிஞ்சா பிறகு சீனியை சேர்க்கலாம். சீனியை சேர்த்துக்கொள்ளலாம். நெட்டோலையும் இனிப்பு இருக்கிறனால நாங்க சீனி நிறைய போட தேவையில்லை. ஒரு 100 கிராம் மாதிரி சீனியை போட்டீங்கன்னா போதும். இப்ப திக்கான தேங்காய் பாலை ஊத்துறேன். 2 கப் திக்கான தேங்காய் பாலை ஊத்தியாச்சு. ஸோ கீதாக்கா சொல்கிற 2 கப்போட மெஷர்மெண்ட் இதுதான், இந்த கப்லேருந்து. ஸோ நார்மல் மெஷர்மெண்ட் கப்புன்னு சொன்னால் இது சரியாக அரை கப், இல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர்லேருந்து எடுத்திருக்கா 2 கப். ஸோ தட் மீன்ஸ் 250 மில்லிலிட்டர் இதுலேருந்து தேங்காய் பால் எடுத்திருக்காங்க இந்த கப்லேருந்து. இப்போ நல்லா பால் கொதிச்சுதுண்டா சரி. நாங்கள் அடுப்பில் வச்சு நெட்டோவா போடுறதில்லை, வெளியில் எடுத்து தான் போடணும். ஸோ அந்த சீனி இப்போ 75% அவிஞ்சா பிறகு கீதாக்கா வந்து சீனியை சேர்த்தவங்க, சீனியை சேர்த்தா பிறகு தேங்காய் பால் விட்டவங்க. தேங்காய் பால் விட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை கிண்டி அவிய விடைக்க இது நல்லா நல்ல பதத்துக்கு கொதிச்சு நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் இறக்கிடலாம். இறக்கி அடுப்பை விட்டு வெளியில் எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் நெட்டோவை உடைச்சி சேர்க்கலாமா? நெட்டோவை ஊற்றி விடணும். ஸோ இருக்கு இந்த பாயசத்தை வந்து பர்ஃபெக்டா கீதாக்கா வந்து அவிச்சிருக்கிறா. ஸோ அவிச்சு அடுப்புலேருந்து இறக்குனா பிறகு தான் இந்த இருக்கு நெக்டோ எடுத்துருக்கிறா. இந்த நெக்டோவை வந்து விட்டு கலக்கி இருக்க போறாங்க. ஊற்றுங்க.
நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கே சும்மா நெக்டோ குடிக்க தேவையில்லை. பாயாசம் ஸோ 200 கிராம் சவரிசி பாயசத்துக்கு வந்து 500 மில்லி லிட்டர் நெக்டோ விட்டுருக்காங்க. கீதாக்கா வந்து பொரிச்சு வச்சு கச்சு நட்ஸ் இருக்கு. ஸோ இந்த நெக்டோ சோடா விட்டு நல்லா கலக்கி விட்டா பிறகுதான் இந்த கச்சு நட்ஸ் வந்து சேர்க்க போறோம். பாதியை போட்டுட்டு பாதியை சர்வ் பண்ணக்குள்ள நாங்கள் கார்னிஷ் பண்றதுக்கு பாதியை போட்டாச்சு. இப்போ நல்ல எப்படி டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு கேள்வி கேட்டுட்டா மை குட்னஸ். இது யாரோடையும் ஷேர் பண்ணாமல் நானே அடிக்க போறேன். கீதாக்கா எனக்கு போட்டு தந்திருக்காங்க. நான் கீதாக்கா கொஞ்சம் ஊற்றி கொடுப்பேன். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த இருக்குது. இதில் வந்து மேலே பொரிச்சு வச்ச காஜு நட்ஸை வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு போட்டிருக்குது. நேரம் வெயிட் பண்ணதுக்கு இந்த பாயசத்தை கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. சின்னாக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெட்டோட வாசம் கலர் எல்லாம் இருக்கிறனால நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பாயாசம் தான் இது. ஆக்சுவலி நான் 100 கிராம் சீனி போட யோசிச்சா என்னடா 100 கிராம் போடுறா கூட இனிக்குமோ என்ன நெக்டோ விடுறபடியா. ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது. நிறைய இனிப்பெண்ட் இல்லை. நீங்கள் பாயசம் செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த பதத்துக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு செய்தீங்கன்னு சொன்னால் நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா சூப்பராக வந்திருக்குது. அம்மா அப்படி இருக்கு. நல்ல ருசி நல்ல ருசி நல்ல ருசி நல்ல ருசி நல்ல ருசி. ஸோ கண்டிப்பாக இந்த வித்தியாசமான நெக்டோ பாயாசத்தை செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டான சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபவான்.